எங்களோட லாஸ்ட் வீக் சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங்கே சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். அவ்ளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாமே. சைட் பை சைடு அவங்க வந்து பொக்கேவும் வந்து ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணிட்டுருந்தாங்க. ஃப்ரிட்ஜ்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொக்கேஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து நாங்க வந்து கேஎல்க்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எட்லினாக்கும், எஸ்லினாக்கும் கராத்தே டோர்னமெண்ட் இருந்துச்சு. ஸோ அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மைலோ சாம்பியன்ஷிப் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குது. ஸோ நெறையா நாட்டுல இருந்தும் வந்து வந்திருந்தாங்க. நாங்க போறதுக்குள்ள வந்து எஸ்லீனாவோட மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ எட்லினா பார்த்தீங்கன்னா, செமிஃபைனல் நாங்க போம்போது செமிஃபைனல் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ நாங்க போயிட்டு அவள கொஞ்சம் சியர் அப் பண்ணிட்டு, ஸோ அங்க அப்படியே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்களே பாருங்க எப்படி மேட்ச் நடக்குதுன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்து அட்டெண்ட் பண்ணேன். பட் இவ்ளோ க்ளோஸ்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு யார் யார் வின் ஆகுனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் உடனே உடனே அந்தந்த கேட்டகரிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வின் பண்ணாளா இல்லையா நெக்ஸ்ட் வீடியோல கன்டினியூ பண்றேன்.